டேஸ்ட் பண்ணலாமா? ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாம். பச்சை பயிரை முளை கட்டிட்டு இதில் தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இது போல் வடிகட்டிட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடிட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது போல் முளை கட்டி இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. நம்ம ஒரு சில பயிர் வகைகள்லாம் முளை கட்டி சாப்பிடும்போது அதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்குது. இதில் என்ன பெனிஃபிட்னால் இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, மலச்சிக்கலுக்கும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ். முளைக்கட்டின பாசிப்பயிரை நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஏன் நம்ம கழுவுறோம் அப்படின்னா, இந்த குளிர்காலத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி அந்த பழப்பூச்சிகள்லாம் உட்காந்து அவங்க இனத்தை பெருக்குறாங்க. அதனால் இவங்களை நல்லா கழுவிக்கலாம். அதே போல் பச்சையாகவும் சாப்பிடாதீங்க. ஒரே ஒரு விசில் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு சாப்பிடுங்க. அதில் இருக்க கிருமிகள் பாக்டீரியாலாம் அழிஞ்சிடும். அப்படியே தயவுசெய்து சாப்பிட்றாதீங்க. முளைக்கட்டின பாசிப்பயிரை இட்லி குண்டால் போட்டாச்சு. 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். குக்கர்னால் ஒரே ஒரு விசில் போதும், நல்லா வெந்துருவாங்க. இதை நம்ம ஸ்டீம் கொடுக்கும்போது தான் அதில் இருக்க கிருமிகள்லாம் அழியும். கண்ணுக்கே தெரியாத கிருமிகள் கண்டிப்பாக இருக்கும். தயவுசெய்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க. வீட்லேயே தான் ஓமப்பொடி செய்ய போகிறேன். அதனால் அரை கிளாஸ்னால், அதாவது 3/4 கிளாஸ் நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1/4 கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இவங்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் ஓமம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், மஞ்சள். நான் மஞ்சள் தூள் யூஸ் பண்ண மாட்டேன். இது போல் கிழங்கு வாங்கி இடித்து தான் சேர்ப்பேன். அப்புறம் கல்லுப்பு. இவங்க 4 பேரையும் இந்த மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இல்லைன்னா தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓமப்பொடி சரியாக வராது. நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடி அச்சில் நம்ம போட்டுக்கலாம். கண்ணு குட்டி குட்டியாக இருக்கா, இது உள்ளே நம்ம போட்டு ஓமப்பொடி பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அரைச்சி பண்ணதுனால இந்த கண்ணில் சரியாக வரலை. இதை விட கொஞ்சம் பெரிய கண்ணில் தான் போட்டு சைஸ் பாருங்கள். ஓமப்பொடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்காங்க. ஓகே, எனிவே நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸு கிரிப்ஸியாக ஒரு முறுக்கு வேணும், அவ்வளோதான். அது எப்படி இருந்தால் என்ன, அடங்கிடுச்சுன்னா நல்ல கிறிஸ்பி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்ல நுரையாக வருது பார்த்திங்களா. இந்த நுரெல்லாம் அடங்கின பிறகு வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்ல கிறிஸ்பியாகவும் ஆகிடும். நுரெல்லாம் நல்லா அடங்கணும். இது அடங்கினவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஓமப்பொடி பாருங்களேன் எவ்வளோ மெலிசாக, அது சாப்பிடும்போதே நல்லா இருக்குது. ஆனால் நம்ம அது கண்ணுலேருந்து வரலை. அதனால் இந்த கண்ணு போட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் கடக்கு முடக்கம்தான் இருந்து. அடுத்த வாட்டி நம்ம கடலை மாவுலேயே பண்ணுவோம். வேக வச்ச பாசி பருப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பிளேட்டில் எடுத்து முதல்ல பாசி பருப்பை போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண ஆனியன் போட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளியும் போட்டுக்கலாம். துருவலை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஓமப்பொடியும் போட்டுக்கலாம். நல்லா நொறுக்கி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்வீட் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணலாமா? செம்ம சூப்பராக இருந்தது. வெறுமனே இப்படி நம்ம கொடுத்தோன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லாவே சாப்பிட்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.